வணக்கம், வெல்கம் பேக் டு கண்மணி குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல வேர்க்கடலை தேங்காவை வச்சு நம்ம சுவையா ஒரு சட்னி செய்ய போறோம். இந்த சட்னியை நான் இட்லி முருங்கீரை பொடியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த பொடி எப்படி செய்யணுங்கிற லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த சட்னியை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஒரு உள்ளங்கை அளவுக்கு வேர்க்கடலையை எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையை வறுக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா மேலே சீக்கிரம் கருகிடும், ஆனால் உள்ளே சரியாக வறுப்பட்டிருக்காது. அந்த மாதிரி வறுத்திங்கன்னா செரிமான பிரச்சனை வரும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இந்தமாரி வெடித்து லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த வேர்க்கடலையை இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவலில் கொட்டி இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா வேர்க்கடலையோட தோல் ஈஸியாக வந்துடும். வேர்க்கடலை வறுத்தாச்சு. இப்போ நம்ம சட்னி செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு தட்டில் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை, 3 காஞ்ச மிளகாய், ஒரு பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு உப்பு, வேர்க்கடலை விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு திருவின தேங்காய், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சட்னி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கணும். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இந்த தாளிப்பை சட்னியில் கொட்டி நல்லா கலந்து விடுங்க. வேர்க்கடலையிலையும் தேங்காயிலையும் புரோட்டீன் அண்ட் அயன் கண்டென்ட் நிறைய இருக்கிறதுனால இந்த சட்னி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையோடு தொட்டு சாப்பிட இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்மணி குக்கிங்.